அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ஆனந்தமாக அழைக்கிறேன். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். நண்பர்களே, நம்ம அனுதினமும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். பாதசாரிகளாக நடந்து செல்லலாம். அதாவது பெடஸ்ட்ரியன்ஸ் சொல்றாங்க இல்லையா? ரோட்டோரமாகவோ பேசிக்கொண்டே நம்மை நாமே மறந்துவிட்டு நடு ரோட்டிலோ, நண்பர்களோட கை கோர்த்து கொண்டோ, நம்முடைய சொந்த பந்தங்களோட பரிமாறிக்கொண்டு, பேசிக்கொண்டு, அவர்களை முன் செல்ல விட்டு நாம் பின்னே தொடர்ந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக நடப்பதாகவும் சரி, வண்டியில் பிரயாணம் செய்யும் பொழுதும் சரி, சில இடங்கள் நமக்கு நினைவு வரும் பொழுது அந்த அந்த பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டே அந்த பிரயாணத்தை கொண்டாடி கொண்டே போவோம். 4 சக்கர வாகனங்களில் நமக்கு பிடித்த இசையமைப்பாளருடைய பாட்டை போட்டுக்கொண்டு லாங் டிரைவ் போய் என்ஜாய் பண்ணுறவங்க இருக்காங்க. அவசரமாக சில இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அந்த பிரயாணத்தை ரசிக்க முடியாமல் போபவர்களும் உண்டு. இது என்னுடைய அனுபவம் அல்ல. இந்த பிரயாணம் செய்யும் பொழுது நம்ம பின்னாடியே சில பேர் ஹார்ன் அடிச்சுட்டு வருவாங்க. அது வெரி ஹார்னிங். அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த பேய் படம்னு சொல்லுவாங்கள்ல, ஆங்கில படங்களில் த்ரில்லர் படம், கோஸ்ட் ஃபிலிம்ஸ், அதிலலாம் வந்து ஹார்ன் அது ஒரு மாதிரி நம்மளை அப்படியே துன்புறுத்துவது போல் பின்னாடி கோயின்ட்டு பாம் பாம் பாம்னு சவுண்டு, விதவிதமான கொடூரமான இது சவுண்டு போட்டு நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்தும் வண்ணமாக இருக்கும். ஒரு சமயம் என்னுடைய சகோதரியோட பிரயாணம் செய்யும் பொழுது பின்னாடி ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வந்தார். கிட்டத்தட்ட நெரிசலான ஒரு பாதை தான், எல்லாரும் ஒன்றா போயின்னு இருக்கோம். நான் எப்போவுமே 35-40 மேக்ஸிமம் என்னுடைய ஸ்பீடு. ரொம்ப அவசரகதியாக இருந்தது. காலங்காத்தால் 3:30 மணி 4 மணிக்கு ஹோமத்துக்காக போகிறோம். சரி, ஒரு 50 போவோம், ஒரு 60 ரேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் போவேன். அந்த எக்கானமி எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரியான டைம் முன்னாடியே கிளம்பிடுவேன். அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பின்னாடியே பாம் பாம்னு ஹார்ன் பண்ணிக்கிட்டே வரக்கூடியவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்னவாக இருக்கும்? நம்மளை அழகாக ஒதுங்கி போக சொல்லிவிட்டு அவங்க வேகமாக போகிறாங்களோ? அவங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் இருக்காது. பட் ஆனால் நண்பர்களே, இதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம்? இதை எப்படி நம்ம வந்து இப்போவுமே பாருங்கள், நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு ரிங்டோன் வருது. சில இடங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம எழுதிட்டு இருப்போம், படிச்சுட்டு இருப்போம், ஆலயங்களில் சுவாமி தரிசனம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ இந்த பிரயாணம் பண்ணும்போது மட்டும் சவுண்டு கிடையாது. இது ஒரு அனுபவம், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு முக்கியமான விஷயமாக உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கால் வருது. அந்த ரிங்டோன் சவுண்டு கேட்குது. நான் ஆசைப்பட்டு, நான் தேர்ந்தெடுத்து, நான் வைத்த அந்த மியூசிக் பாட்டு, ஒரு தருணத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. என்னுடைய வேலை நிமித்தமாக நான் இருக்கும் பொழுது அந்த சவுண்டு எனக்கு இரைச்சலாக கேட்கிறது. எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக அது தென்படுகிறது. எனக்கு வந்து தேவையில்லாத ஒரு பாட்டாக நான் அதை விரைவாக நிறுத்துவதற்கு பார்க்கிறேன். ஸோ அந்த சவுண்டு ஹேஸ் அன் எனர்ஜி. அந்த சவுண்டை வந்து சில பேர் பின்னாடி இருந்து நம்மளை தொந்தரவு செய்வது மண்ணமாக, சில பேர்கிட்டலாம் நான் வந்து இன்னும் இப்போ எனக்கு ஒரு பெரிய வயசெல்லாம் ஆகிடலை. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் ஒரு பாதி வயசுன்னு வச்சுக்கோங்களேன். யார் நமக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும், ஐடென்டிஃபை பண்ணிவிடும். அவங்கள கொஞ்சம் முன்னே போக விட்டுட்டு அவங்க பின்னாடியே போய் அவங்கள பண்ண மாதிரியே நம்மளும் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே கீன்னு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நான் திறந்துக்கிட்டு போயிருக்கேன். என்ன மாதிரியே கஷ்டத்தை அனுபவிச்சேன். என் கூட சேர்ந்து ஒரு குரூப் கூடி அந்த ஏதோ ஒரு நாய் கத்திட்டு போச்சுன்னா ஒரு பின்னாடி ஒரு 4 நாய் கத்திட்டு போகும். பகவானே, பைரவரை வேற கூப்பிட்டாச்சு. அது போல அந்த ஒரு இரைச்சல், அந்த ஒரு சவுண்டு. என்னோடய சகோதரியோட போனேன்னு சொன்னல, என்னோடய சகோதரியோட பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு தடவை எதுக்கு இது மாதிரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரான் அப்படின்னா, நான் உடனே சொன்னேன், நம்ம மேலே அவ்வளோ அக்கறை, நம்ம பாதுகாப்பாக போகணும். அவன் ஏதோ வேகமாக போயிட்டு இருக்கான், அவனுக்கு வழி விடணும்னு கேட்குறான். ஒன்று, நம்ம பாதுகாப்பாக போகணும்னு சொல்லிட்டு அவன் எதிர்பார்க்குறான். அதனால நம்ம கொஞ்சம் வழி விட்டுட்டோம்னா அவன் போயிடுவான். நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் அவர் ஹார்ன் அடிக்கிறாருன்னு நினச்சிப்போம். ஏன்னா ஒரு 5 செகண்ட், ஒரு 5 நொடி நம்ம விட்டுட்டோம்னா மறுபடியும் அவன் வாழ்க்கையில் அவனை திரும்பி பார்க்க போகிற ஒரு சந்தர்ப்பமே இல்லை. நம்மளை கடந்து விட்டு சென்று விடுவார்கள்.
காற்று எப்படி நம்ம தாண்டி போகுதோ, அந்த காற்ற மறுபடியும் நம்ம எப்படி சுவாசிக்க முடியாதோ, ஒரு அருவியில குளிக்கும்போது அந்த தண்ணி மறுபடியும் நம்ம வாழ்க்கையில நம்ம மேல படவே படாதோ, அதுபோல இந்த இரைச்சலான சவுண்டுகளும் நம்மை தாண்டி செல்லும். உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்ற அனுபவம் இருந்திருக்கா? அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி கடந்து வந்தீங்க? பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இறை அருளுடன், உடல் நலமுடன், மன நிறைவுடன்.